இன்னைக்கு நான் இன்ஃபர்மேஷன் எஃபெக்ட் இதை 2025 வெளியிடுறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். த ரொபாட்டிக் அஃபர்மேஷன் எஃபெக்ட் திரும்ப திரும்ப சொல்றதின் சக்தி, வலிமை, ஆற்றல், அதை பற்றி அன்னைக்கு நம்ம யூடியூப் வீடியோவில் பார்க்க போகிறோம். பண்டைய காலங்களில் நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, 1000 முறை சொன்னால் யானையும் சாகும் என்போர் முன்னோர், 10,000 முறை சொன்னால் படையும் பசுமமாகும் என்போர் பெரியோர். இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது 1000 முறை ஒரே கருத்தை மனசுக்குள்ள நிறுத்தி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த யானையே செத்து போயிருமா. அதாவது ஒரு யானையே இறக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு உண்டுமா. அவ்வளோ சக்தி மிக்கது நம்மளுடைய வார்த்தைகள். அதே மாதிரி 10,000 முறை சொன்னால் படையே பசுமமாகும் என்போர் பெரியோர். அதாவது என்னன்னா, ஒரு படை லட்சக்கணக்கான வீரர்கள் நம்மளை நோக்கி போர் புரியருக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அச்சு பசங்காம 10,000 வாட்டி மனசுக்குள்ள நம்ம ஜெயிப்போம் ஜெயிப்போம் இவங்க தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துக்கு உரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தோட சக்தி அதிகமாகி எதிராளியோட எண்ணத்தோட சக்தி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல த ஹையர் பவர் ஆல்வேஸ் எம்பவர் த லோவர் பவர், த ஹையர் எனர்ஜி ஆல்வேஸ் எம்பவர் த லோயர் எனர்ஜி. அதாவது பலவீனத்தை பலம் வீழ்த்தும். ஸோ பலத்துக்கு தான் எப்பவுமே சக்திசாலி, பலத்துக்கு தான் எப்பவுமே சக்தி உண்டு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எதிராளிக்கு நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும். அதனால அவங்க தொடர்ந்து நம்ம போர் புரிய வேண்டாம் அப்படின்னு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு பாதியிலே துண்டை காணும் துணியை காணும் அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. இல்லைன்னா தொடர்ந்து போர் புரியும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சலிப்பு ஏற்படும், ஒரு சோர்வு ஏற்படும் நம்ம எண்ணத்தோட சக்தினால. அதனால அவங்க வந்து ஈஸியாக எளிதில் தோற்கடிக்கப்படுவாங்க. இப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி வச்சிருக்காங்க. 1000 முறை அடித்து 1001வது அடியில் உடைந்து தூள் தூளாக சிதறியது பாறை. இதோட அர்த்தம் என்னன்னா, முதல் அடி வலிமை இல்லை அப்படின்னு கிடையாது. வெற்றியோட ரகசியமே தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறதான். ஸோ முயற்சியை தொடருங்கள், வெற்றியை நுகருங்கள். நம்மளுடைய எண்ணத்தோட சக்தினால அது என்னன்னா, லட்சக்கணக்கான அலைகளா அது பிரிஞ்சு அதற்கேற்ற சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், செயல்களை அது உருவாக்கி கொடுக்கும். அதற்கேற்ற மக்கள் அவ்வளோ பேரும் நம்மக்கிட்ட அப்படியே அந்த ட்ராக்ல உங்க. ஸோ நமக்கு அந்த விஷயங்கள் ஈஸியாக நடந்துடும். இதுதான் அவங்க சொன்னாங்க. இதை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ஒரு நோய் வருதுங்க. அந்த நோய் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்கு தினம் தினம் நம்ம மருந்து உட்கொள்வோம். கரெக்டா? காலை, மதியம், சாயங்காலம் இப்படின்னு 3 வேளைகளும் நம்ம அதுக்கு மருந்து உட்கொள்வோம். இந்த 3 வேளையும் மருந்து உட்கொள்ள படிப்படியாக நமக்கு என்னன்னா, நோயோட வீரியம் கம்மியாகி நமக்கு வந்து தேக ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால நம்ம மறுபடியும் நம்ம இழந்த எனர்ஜி கிடைச்சிடும். அதே மாதிரி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க, பாசிட்டிவான வேர்ட்ஸை நம்ம ரிப்பீட்டடா நம்ம மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸுக்கு ஒரு வலிமை கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படியே ஓரங்கட்ட ஆரம்பிச்சிடும். ஓரங்கட்டி ஒதுக்கிக்கிட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனான வேர்டிங்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்கும். ஸோ அது ரிப்பீட்டடாக சொல்ல 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 அந்த சொற்கள் மந்திரமாகிறது போல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியே வைப்ரேஷன்ஸாக, அதிர்வுகளை அந்த பிரபஞ்சத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது அப்படியே ரிப்பீட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதற்குரிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உருவாகி அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிடும். இதுதான் அதோடைய சூட்சும ரகசியம். லா ஆஃப் அசம்ஷன் ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. லா ஆஃப் அசம்ஷன் என்னன்னா, அதாவது அந்த எண்டு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுவே விடாப்படியாக நம்ம மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தோம்னா அது உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்டர்ஸ் ஆல்ரெடி அச்சீவ்டு, நம்ம அந்த விஷயத்தை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்குமோ அதே மாதிரி இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இந்த ரொபாட்டிக் அஃபர்மேஷன்னா ஃபைனலாக வரக்கூடிய ரிசல்ட்டை சில குறுகிய வார்த்தைகளோட, திருக்குறள் மாதிரி ரொம்ப சுருங்கமாக ஒரு வேர்ட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸாக நமக்கு கிடைச்ச மாதிரி வச்சு ரிப்பீட்டடாக நம்ம மைண்டுக்குள்ள சஜஷன் கொடுக்க கொடுக்க அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் எனப்படக்கூடிய ஆள் மனதை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போயிடும். சரிங்களா? உள்ளே போய் அதுக்கு உள்ளாடி போய் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துரும். ஸோ அந்த விஷயம் தான் நம்ம மைண்டை வந்து டாமினேட் பண்ணும். நமக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நமக்கு மனசில் ஓடிட்டு இருக்குன்னா அந்த 60,000 எண்ணத்துலையும் எந்த எண்ணம் முக்கியத்துவம் பெறுதோ அந்த எண்ணம் தான் முதன்மை பெறும். இதுதான் உண்மை. ஒருவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள 5 நாள் 3 மணிலேருந்து 4 மணி வரை அதிகாலையில்
ஒரு நாள், அது எந்த நாள் நான் சொல்ல மாட்டேன், ஆனா உன் வீட்டு கதவை நான் தட்டுவேன். அந்த டைம்ல நீ என் கதவை திறந்துட்டீன்னா உடனடியா உனக்கு 1,00,00,000 கேஷா உன் கையில கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கோடி ரூபாய் உன் கையில கொடுத்துருவேன். ஆனா நான் கூப்பிடும்போது நீ கதவை திறக்கல அப்படின்னா அந்த ரூபாய் உனக்கு கிடையாது. நான் டிசப்பியர் ஆயிடுவேன் இந்த இடத்துல இருந்து. ஆனா நீ கதவை திறந்துட்டீங்கன்னா உடனடியா நான் கண்டிப்பா உடனடியா கேஷ் ஆட்டு உன் கையில கொடுத்துருவேன் அப்படின்னு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆகா, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை 5 நாள் தானே, எப்பாடு பட்டாவது 3 to 4 காலையில் எழும்பி அப்படி வழி மேல விழி வைத்து நீங்க காத்துட்டு இருப்பீங்க, எப்படா வருவாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் வாங்கி வீட்டுக்குள்ள அதை லாக்கர்ல வச்ச பிறகு அப்புறம் நிம்மதியாக தூங்கிக்கலாம். ஏன்னா அந்த கோடி ரூபாய் வச்சு நமக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு எண்ணம் ஓடுது. கரெக்டா? அந்த எண்ணம் வந்து உங்களை தூங்க விடாது. அந்த ஃபுல் ஃபோக்கஸா 3 to 4 ஒரே கோல் செட்டிங்ல ஒரே ஆங்கிள் உங்களை வந்து திங்க் பண்ண வைக்கும். அந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். இதுதான் அங்கேயும். சரிங்களா? இதே ட்ரெண்ட் தான் அங்கேயும். அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண மாதிரி மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த வைப்ரேஷன் எஃபெக்ட்ல தொடர்ந்து ரிப்பீட்டடா ரொபாட்டிக் அஃபர்மேஷன்னா ரிப்பீட்டட் மோட்ல திரும்ப 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 அந்த விஷயத்துக்கு உருவேற்ற ஆரம்பிக்கும் போது, நடந்து முடிஞ்ச மாதிரி அதை உருவேற்ற ஆரம்பிக்கும் போது அது நடந்துடும். அது நடந்து முடிஞ்சதாவே ஆயிரும் உங்க வாழ்க்கையில. இதுதான் அதோடைய ரகசியம். நீ எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய்ன்னு புத்தர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுல என்னன்னா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நடந்து முடிஞ்ச மாதிரி நினைச்சிருக்கீங்க, அது நடந்து முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இதுக்கு வேற எந்த ஸ்டேட்மெண்ட் இதுல போட்டு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். ரியாலிட்டி கம்ஸ் ரியாலிட்டி. சரிங்களா? நீங்க ரியாலிட்டியா என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில ரியாலிட்டியா வந்துடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நினைச்சிட்டே இருக்கீங்க, ரிப்பீட்டடா நடந்து முடிக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது ரிப்பீட்டடா கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வரும். இதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு 540வது திருக்குறள்ல. என்ன அப்படின்னா, உள்ளியது எய்தல் எளிது மண் மட்டும்தான் உள்ளியது எய்தல் எளிது மட்டும்தான் உள்ளியது உள்ள பெறின். அதாவது நீ நினைத்ததை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கும் ஆற்றல் உனக்கு உடையவனாக நீ இருந்தாய், நீ நினைத்ததை அடைவது சுலபம். உள்ளியது எய்தல் எளிது மண் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெறின். நீ நினைத்ததை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கும் ஆற்றல் உடையவனாக நீ இருந்தால் நீ நினைத்ததை அடைவது சுலபமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான். ஸோ இப்போ இதை அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கோல் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும், தெளிவா இருக்கணும். அதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கோல். என்னுடைய கோல் என்னன்னா, என்னுடைய கனவு வாழ்க்கை துணைவியை அடைகிறது. என்னுடைய கோல் என்னன்னா, ஒரு பெரிய பங்களா கட்டுறது. என்னுடைய கோல் என்னன்னா, லக்ஸரியஸ் கார் ஒன்று வாங்குறது. என்னுடைய கோல் என்னன்னா, ஒரு சூப்பரான லேண்ட் வாங்குறது. என்னுடைய கோல் என்ன அப்படின்னா, ஒரு லக்ஸரியஸ் பைக் வாங்குறது. அப்படின்னு உங்க கோல் என்னதோ அது என்ன கோலா இருக்கட்டும், அதை வந்து தெளிவா இருக்கணும். உங்க மைண்ட்ல தெளிவா இருந்துச்சுன்னா உங்களுடைய ரிசல்ட்டும் தெளிவா இருக்கும். நீங்க யாராவது அதுவா இதுவான்னு குழம்பிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட, என்னடா ஒரே குழப்பமா என்னெல்லாமோ பேசிட்டு இருக்க, சொல்றத தெளிவா சொல்லு, கிளியரா சொல்லு, உன்னோட விஷயம் எனக்கு புரியல, என்ன சொல்ல வர, தெளிவா சொல்லு அப்படின்னு. அதுதான் தெளிஞ்ச மனசோட நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி அதை ரிப்பீட்டடா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடந்து முடிச்சிடும். இதுதான் இந்த ரொபாட்டிக் அஃபர்மேஷன்ல உள்ள சூட்சும ரகசியம். திரும்ப திரும்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கணும் அந்த விஷயங்களை. அந்த விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எண்டிங் பாயிண்ட் இதுல தான் முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஒரு முடிவு இருக்கும். எண்டிங் பாயிண்ட் தொடக்கம் என்ன? எனக்கு ஒரு லக்ஸரியஸ் BMW கார் வாங்கணும்னு என்னுடைய லட்சியம். எண்டிங் பாயிண்ட் என்ன? நான் அந்த காரை அச்சீவ் பண்ணி அந்த விஷயத்த நான் சாதிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அந்த எண்டு ரிசல்ட் நல்லா புரிஞ்சுங்க. நடுவில் இருக்கக்கூடிய சிக்கல் பிணுங்கள் இதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அந்த ஃபைனல் ரிசல்ட் என்ன அதை மட்டும் அப்படியே தூக்கி கொண்டு வந்தா போதும். மீதி இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்சல் லா வந்து பார்த்துக்கும். நீங்க எவ்வளோ உற்சாகமா அந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்றீங்களோ அவ்வளோ உற்சாகமா உங்களுடைய எனர்ஜி பாசிட்டிவ் வேவ்ஸ் அப்படியே இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே வந்து செதறி அதற்குரிய மனிதர்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுதான் இதோடைய ரகசியம். இத பழைய காலத்துல உள்ள ஒரு இதை வந்து நான் சொல்றேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தமும் நடையும் நடைப்பழக்கம். இதை என்ன சொன்னாங்க? சித்திரமும் கைப்பழக்கம். அதாவது திரும்ப 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 நீங்க வந்து அந்த சித்திரம் அந்த டிராயிங் நீ வரைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உன் கைப்பழக்கத்துல ஈஸியா உனக்கு அது முறை வரைய வந்துருவ அப்படின்னு. அதாவது பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். சரிங்களா? செந்தமிழும் நாப்பழக்கம், அதாவது அந்த வார்த்தைகளை வந்து திரும்ப 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 நம்ம உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம நாக்கில் ஈஸியாக வந்துடும், அந்த வார்த்தைகள் தாண்ட மாட்டிடும். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், அதாவது
மனசுல தெளிவான சிந்தனையோட அந்த கல்வியை வந்து திரும்ப திரும்ப கசடர நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். நம்ம சொன்ன உடனே அது உடனே மடை திறந்த வெள்ளம் போல கடகடன்னு நமக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா ரிப்பீட்டடா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்றதுனால நித்தமும் நடையும் நடைப்பழக்கம். அதாவது ஸ்டார்டிங்ல நடக்கிறவங்க ஒரு 100 அடி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் டெய்லி வாக்கிங் ஜாக்கிங் போய் அதுக்கு முறை பார்த்தீங்கன்னா 1000 அடியை கூட அசால்ட்டாக அவங்க எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ரிப்பீட்டடாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான். நீங்கள் பாருங்க, பெரிய பாடி பில்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பயங்கரமாக டேலண்டாக இருக்கட்டும், அவங்க ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து அது பிகினராக தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா மிக மகத்தான வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மிஸ்டர் வேர்ல்டு அடிச்சவங்களா இருக்கட்டும், மிஸ்டர் இந்தியாவாக இருக்கட்டும், அவங்க ஒன்ஸ் அப்பான டைம் வந்து பிகினராக தான் அந்த தம்பிள்ஸ் அந்த வெயிட் லிஃப்டிங்கை தூக்கியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பெரிய லெவலில் வந்து காரணம் என்னன்னா ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தது ஒரு டிசிப்ளினா. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த டைட்டிலை வந்து அச்சீவ் பண்ண முடியும், மிஸ்டர் இந்தியா ஆர் மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் தமிழ்நாடு அப்படிங்கிறத. ஸோ இதே தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது. நீங்கள் கொண்ட கொள்கையை ரொம்ப திண்ணமாக உங்கள் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கணும். அது எப்படின்னா, உங்கள் மைண்டுக்குள்ளாடி ஒரு சித்திரை வண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. சித்திரை மாதங்களில் அந்த வண்டு வந்து ஒரு சவுண்டு போடும். அதே மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளாடி எப்போவுமே மைண்டு வாய்ஸில் அந்த இது எப்போவுமே உங்கள் மைண்டை சுற்றி அது கேட்டுகிட்டே இருக்கணும். அதாவது அந்த அண்ட சராசரங்கள் 8 திசையும் அதை வந்து எதிரொலிக்கணும். ஒரு இடி உள்ற மாதிரி அந்த சவுண்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே திரும்ப திரும்ப அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் வந்து ஆட்டோ ரிப்பீட் மோடில் போட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்க உங்களுக்கு வந்து அந்த அதோடைய பவர் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். காலையில் எழும்பும்போது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ரிப்பீட்டட் மோடில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை உங்களுடைய காதில் போட்டுக்கிட்டு ஹெட்செட்டில் மாட்டிக்கிட்டு அதை அப்படி ப்ளே பண்ணி அது கிடச்சிச்சின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எண்ட் ரிசல்ட்டில், நீ எப்படி சக்ஸஸ் ஆவீங்க அப்படிங்கிறத உங்கள் மனக்காட்சிப்படுத்தணும். நீங்கள் அடையக்கூடிய வெற்றி தான் உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. அதாவது உங்களால் முடியாது, உங்களால் சாதிக்க கழியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க எது ரியாலிட்டியில் உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னு நினச்சாங்களோ அந்த விஷயத்த நீங்கள் எடுத்து இந்த ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தாகணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சாதனையாளர், அவ்வளோதான். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டை வந்து ரொம்ப நாளாக அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களாம் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. நீ வாழ்க்கையில் பெருசாக எதுவும் சாதிக்க போகிறதில்ல, நீ முன்னேற போகிறதில்ல, இப்படியே தான் நீ கிடக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்றுமே சொல்லாமல் கம்முன்னு இருந்தான். அதே இடத்துல எந்த இடத்துல அவமானப்பட்டானோ அதே இடத்துல 5 வருஷம் கழிச்சு அவங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சான். அவங்களுடைய கண்கள் வந்து இவனுடைய கண்களை பார்க்க முடியாமல் தரையை பார்த்துச்சுன்னு அவன் சொன்னான். அதான் நான் அடைஞ்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி கோழியை வெட்டினா கழுத்து எப்படி படக்குன்னு அந்த முறியுதோ அதே மாதிரி இவனை பார்த்தோன்னே தலை தொங்க போட்டுருவாங்களாம். ஐயோ நம்ம முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை இவன் முடிச்சு காட்டிட்டானே அப்படின்னு. அது காரணம் என்ன, அவன் மைண்டுக்குள்ளே அந்த எண்ணம் தீவிரமாக சுற்றிக்கிட்டே இருந்தனால தான். பண்டைய காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓம் பிரம்ம தேவாய நமக, ஓம் பிரம்ம தேவாய நமக, ஓம் பிரம்ம தேவாய நமக அப்படின்னு அசுரர்கள் வந்து தவத்தில் ஈடுபடுவாங்க. உடனடியாக அந்த பிரம்மதேவர் கடவுள் தோன்றி அவங்களுக்கு பிடித்த வரங்களை கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, அது என்னன்னா அவர் வந்து பிரம்ம தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 1000 முறை 1,00,000 முறை கோடி முறை சொல்லும்போது கடவுளாலே மேல் உலகத்தில் இருக்க முடியாதான் வந்து அவங்க வேண்டிய வரத்தை கொடுப்பாங்களாம். அசுரர்களுக்கே வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் நம்ம தேவை அறிஞ்சு நம்ம வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன அலைக்கு ஏற்ப அந்த விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுத்துட்டு போயிடும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாக்கும். கண்டிப்பாக நீங்கள் மனசுக்குள்ளே அந்த விஷயங்களை பாசிட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அடையும். உங்களை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அது உங்களால் வந்து பார்க்க முடியாது, உணர முடியும். அதற்கேற்ற சந்தர்ப்பங்கள் உருவாகி அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த ரொபாட்டிக் மிஷன் எஃபெக்ட் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செயல் சொல்லை விட உரத்து பேசுன்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணம் நிஜத்தன்மை பெறணும்னா அந்த பழக்கம் வந்து வழக்கமாகணும். அந்த பழக்கம் வழக்கமாச்சுன்னா அந்த வழக்கம் வந்து வாழ்க்கை ஆயிரும். ஸோ பழக்கம் வழக்கம்னா வழக்கமாக டெய்லி பண்ணக்கூடிய ரொட்டீன் மாதிரி. அப்போ அது என்னன்னா ரிப்பீட்டட் அஃபர்மேஷன், திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அது வந்து வழக்கமாயிரும். அந்த வழக்கம் ஆயிடுச்சுன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு வந்துடும். இவ்வளோதான் அதோடைய நன்றி.